பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மயிலு எல்லா விஷயமும் யோசிச்சுட்டு அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து கால் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு, எப்ப பாரு ஃபோன் பண்ற, என்ன மறுபடியும் ஏதாவது உன் வீட்டுல பிரச்சனையா, அதுக்காக தான் ஃபோன் பண்ணியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா எப்படிமா உனக்கு தெரியுன்றாங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்லுடின்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம்மா பிரச்சனை தான், இங்க ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் வந்து இப்ப அது ராஜுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருச்சு. ராஜு வந்து டியூஷனுக்கு போறால, அதுக்கு தான் மாமா வந்து நீயும் படிச்சுதானே படிச்சிருக்க, அப்ப நீயும் வந்து உனக்கு என்ன வேலை தோணுதோ அந்த வேலையை செய்யின்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமான்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, என்ன பண்ணணுன்றத நான் பாத்துக்கிறேன், எல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. வேலைக்கு போக சொன்னா போக வேண்டியதானே. அம்மா நான் எம்ஏ அது லிட்ரேச்சர்னு வேற சொல்லி வச்சிருக்கேன், அது எல்லாமே எனக்கும் தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வராங்க சரவணன். சரவணன் வந்து மயிலம் உனக்கு வந்து போகணும்னு இருந்தா நீ தாராளமா போகலாம் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதுமே மயிலு இல்ல எனக்கு அப்படியெல்லாம் போகணுன்ற அவசியம் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி போறது பிடிக்கவும் பிடிக்காது, எனக்கு பிடிச்சதெல்லாம் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டில் இருக்கணும், வீட்டை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும், இது மட்டும்தான் எனக்கு பிடிக்குமோ தவிர வேற எதுவும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரவணன் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. ராஜி கிட்ட வந்து பாண்டியன் வந்து புகழ்ந்து பேச, ராஜி வந்து பாண்டியனை விட்டு கொடுக்காம பேச, ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்பவே அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ரொம்பவே சந்தோஷமா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடா இது நம்ம மனைவி நமக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. நம்மளுடைய கதிர் ராஜியை நினைச்சு ராஜி கிட்ட போயிட்டு மறுபடியும் பேசுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.